இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 8 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பழங்குடியினர் நலனில் அக்கறை இல்லாத மேற்கு வங்க அரசு, குடியரசுத் தலைவர் கடும் அதிருப்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா நேற்று நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு ஒரு அரசியல் ஒரு அரசு விழா கலந்து கொள்வதுக்காக போயிருக்காரு. சரியா, பழங்குடியினர்லாம் சந்திக்கிறதுக்காக. ஸோ அங்கே அவரை வரவேற்க மேற்கு வங்க முதல்வர் இவங்க இருக்காங்க இல்லையா, மம்தா பானர்ஜி, அவங்களும் அந்த அமைச்சர்களும் யாருமே வரல. ஓகே, அட்லீஸ்ட் முதல்வர் போகலனாலும் ஒரு அமைச்சர் குழு வந்துச்சு அவங்கள வரவேற்றிருக்கணும். சரியா, ஆனால் அவங்க பெருசாக யாருமே போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஸ்கெடியூல்ஸ் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி இல்லாமல் அதை கடைசியாக ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதால் அவங்க ரொம்ப அதிருப்தியாகி அந்த விழாவில் கூட பேசும்போது கூட பயங்கரமாக பேசியிருக்காங்க. லைக் அவங்க என்னோடய சிஸ்டர் மாதிரி தான், ஆனால் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, எப்பவுமே அரசியல் சட்டப்படி செயல்படுங்க அப்படின்னு ஒரு காட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய கண்டனங்களும் எழுந்திருக்கு. பிரதமரும் கண்டிச்சிருக்காரு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இவங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஏன் அரசியல் பண்ணுறாங்க இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக. ஓகே, எதிராக 2 டேஸாக நடந்துகிட்ருக்காங்க. ஓகே, இது ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது. ஹெட்லைன்ஸில் பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்திகள் குறைவு தான், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வந்த இமயமலை கருப்பு கரடி சிறுத்தை பூனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எப்பவுமே இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, விலங்கு பரிமாற்ற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா, ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய விலங்குகளை பரிமாறிப்பாங்க. ஒரு பார்க்லேருந்து இன்னொரு பார்க்குக்கு விலங்குகளை பரிமாறி அங்கே அதோடய சூழல் எப்படி இருக்குது, அது எப்படி வளருதுன்னு கொஞ்ச நாள் வச்சு பார்த்துட்டு கண்காணிப்பாங்க. சரியா, அதோட உடல்நிலை எப்படி இருக்குது, அதோட சுற்றுச்சூழல் அதுக்கு எப்படி ஒத்து போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இமயமலையிலேருந்து ஒரு கருப்பு கரடி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஜம்பு பூங்காவிலேருந்து சிறுத்தை பூனையும் இந்த கரடியும் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளோட இது வண்டலூர் பூங்காவுக்கு. சரி, அடுத்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஆர்டிக்கல் இல்லை. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநர் ரவிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவர் மேற்கு வங்கத்துக்கு போகலார் இல்லையா, அதனால். அப்புறம் ஈரானுடைய பிரதமர் மசூத் பெசிக்ஷியான் இவர் மன்னிப்பு கேட்குறாரு. லைக் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துனாங்கல்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. ஆனாலும் இவர் மன்னிப்பு கேட்குற கொஞ்ச நேரத்தில் கூட தோஹாவில் கத்தாரில் தலைநகர் தோஹாவில் வெடிகுண்டுகள் சத்தம் கேட்டதாக அங்கே இருக்கிற மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. சரியா, சரி, அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா கேஸ் விலை ஏறி இருக்குது. இது ஒரு கண்டிப்புக்குரிய விஷயந்தான். ஸோ இன்றைக்கி மகளிர் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய நியூஸாகவே இன்றைக்கி போட்டிருந்தாங்க. சரியா, அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி ஃபைனல்ஸ் இந்தியா விசஸ் நியூசிலாந்து. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஜெயித்தோம். கண்டிப்பாக இன்றைக்கும் ஜெயிப்போம். இது அகமதாபாத்தில் நடக்குது. சரியா, பார்ப்போம் இன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேபாள தேர்தல் அந்த முன்னாள் பிரதமர் கேபி சர்மா ஒலியை விட ஒரு இளம் தலை நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, பாலேந்திர ஷா பாலன். ஸோ அவர் அதை பற்றி கொடுத்துருக்காங்க, அந்த நியூஸ் பற்றி, எந்தெந்த கட்சி எந்தெந்த சீட்ஸ் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா 74 சீட்டுகள் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு நம்ம பிரதமர் மோடி வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க நேபாள மக்களுக்கு. ஓகே, அடுத்து கடைசியாக ஒன்று இருந்துச்சு, என்னென்னா பாரதியார் இல்லம் புதிய சமூக ஊடக பக்கம். ஸோ திருவல்லிக்கணியில் பாரதியார் வாழ்ந்த இல்லம் இருக்கு இல்லையா, அது ஒரு நினைவு இல்லமாக பராமரிக்கப்பட்டு வருது. அந்த இல்லத்துக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு சமூக வலைத்தள பேஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டும் இதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே,
ஏன்னா பாரதியார் வந்து பெண் உரிமைக்காக நிறைய போராடிருக்காரு இல்லையா, அதனால் இந்த உமன்ஸ் டேக்கு இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து என்ன இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள் பெருசாக இல்லை. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.